நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கிளை ஈடு இணை. Welcome to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excellon, NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீயா நானா சுற்று. அண்ட் பசங்க எல்லாருமே மாக்காப்பா டீம்லேருந்து என் டீம்லேருந்து அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஜானரில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி பாடி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்னியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக மாக்காப்பாவோட டீம்லேருந்து யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? Let's welcome Charan. சரணுக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்காக ஏன் டீம்லேருந்து சரணுக்கு ஏற்ற மாதிரியே மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு பயங்கர சீனியரான ஒரு கண்டஸ்டன்ட். இவங்க சொன்னால் எல்லாருமே பயங்கரமாக பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷியை தான் நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ஏஞ்சலி. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். ஓகே, சரி சொல்லு, உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா இந்த குரூப்பில்? இருக்காங்க. யார் யாரெல்லாம்மா சொல்லுமா, நோட் பண்ணிக்கிறோம். சரண் அண்ணா. சரண் அண்ணா ஃபர்ஸ்ட், உனக்கு தான் அவுட்ரா நீ. அடுத்து சிவானி அக்கா. அப்புறம் ராபின் அண்ணா. என்னண்ணா? ராபின் அண்ணா. ஏய், ராபின் அண்ணா சாப்பிட்றது தவிர வேற எதுக்கும் வாயே திறக்க மாட்டான். அவன்கிட்ட நீ எப்படி பேசுவ ஃப்ரெண்டுன்ற? இந்த அக்காவை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அழகா இருக்கும். ஏய், கிளாப் தட்டுமா? யா, தேங்க்யூ தேங்க்யூ. அக்காப்பாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஏஞ்சலின்? அசிங்கமா. இதை நான் சத்தியமா சொல்லி கொடுக்கல அக்காப்பா, சத்தியமா மதர் ப்ராமிஸ் நான் இதை சொல்லி கொடுக்கல. அவ்வளோ சொல்றது நான் சொன்னேன். அப்பவே என் மேக்கப்லாம் எடுத்து போட்டுக்கன்னு சொன்னேன். உண்மையை தானே சொல்லியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து செல்லக்குட்டியே, உனக்கு யார் யார் கூடலாம் பிரச்சனை? இந்த இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் தூக்குங்க தயவு செஞ்சு சூப்பர் சிங்கர்ல. எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு அப்படின்னா யாரும் சொல்வீங்க? அர்ஜுன். அர்ஜுன் தூக்கலாம். அப்புறம் அடுத்து ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி. தூக்கலாம். ஐயோ, நிறைய எதிரிகள் இருக்காங்க அவ்வளோ இருக்க. பரத் அண்ணா. பரத் அண்ணா. மாக்கப் அண்ணா. அடுத்த லிஸ்ட் போ. முகுந்த் அண்ணா. முகுந்தடா. டேய், அவன் கண்டஸ்டன்ட்டே கிடையாது. சரி, என்ன பிரச்சனை பண்ணுவான் முகுந்து உன் கூட? அவங்க கிட்டே கேளுங்க. ஏய் கோடா, அரை இன்ச்சு பாப்பா கிட்டே என்ன ப்ராப்ளம்? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா சாப்பிட எதுவும் இல்லையா? அதனால தான் இங்க வந்துட்டியா? அப்ப என்ன ப்ராப்ளம் சொல்லு. என்னம்மா பிரச்சனை? ஏஞ்சலின் சொல்லுங்க. கிட்ட கேளுங்க. உங்ககிட்ட கேட்க சொல்லுதுடா. எனக்கு ஒன்றும் தெரியாது. யோசிச்சு பாரு, ஏதாவது பண்ணிருப்ப. அப்படின்னு வரும். யோசி. அவங்களோட சாக்லேட் நான் சாப்பிடுறேன். சாக்லேட் நான் சாப்பிடுறேன். அந்த பாப்பா கிட்ட போய் சாக்லேட் எடுத்து சாப்பிட்றீங்கடா. சரி, உனக்கு ஒரு பலூன் கொடுத்துறேன் மாமா, என்ன வச்சு. ஓகே, இப்போ மைக்க கொடுத்துரு. பார், எங்க டீம் மெம்பர்ஸ் சாப்பாடு புடுங்கி சாப்பிட்ற வேலை வச்சுக்காத. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அமேசிங், ப்ளீஸ் கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஒரு ஆப்பிள் கையில் இருக்கு. அந்த ஆப்பிள் ரெண்டா கட் பண்ணா எத்தனை இருக்கும்? ஒரு ஆப்பிள ரெண்டா கட் பண்ணா எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். கரெக்ட். கரெக்டா? கரெக்ட். எப்படி சொல்லலாம்? 2 தடவை கட் பண்ணா 3 ஆயிடும். பிரில்லியன்ட், ஃபேண்டாஸ்டிக், கை கொடு. சூப்பர். ஆமா, புரியாத மக்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒரு ஆப்பிள் இருக்கு, அதை நம்ம 2 வாட்டி கட் பண்ணோம். ஸோ ஒரு ஆப்பிளை ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது எவ்வளோ பீஸ் இருக்கு? 2 பீஸ் இருக்கு. திரும்பவும் ஒரு வாட்டி கட் பண்றோம். ஸோ ஒரு ஹாஃப் மட்டும் மறுபடியும் ஒரு வாட்டி கட் பண்ணா மொத்தமாக எவ்வளோ பீஸ் இருக்கும்? ஒரு பெரிய பீஸ், ஒரு குட்டி பீஸ், இன்னொரு குட்டி பீஸ். ஸோ மொத்தமா 3 பீஸ் இருக்கும். ஓகே, சரண் ஏஞ்சலின் இவங்க 2 பேரும் வந்து இவங்கள பத்தி இவங்களும் அவங்கள பத்தி இவங்களும் என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்றத பாப்போமா? எல்லாம் போச்சு, தம்மா துண்டு.
ஐயோ என்னடா என்னதான்டா பிரச்சனை? கமரி கட்டு சைஸ்ல இருந்துகிட்டு எனக்கே சேலஞ்ச் பண்ணுது. சொல்றா டேய், அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? டேய், நானே தர்மாகுல் பிடிக்கலையா? தைரியமா பாடுறா. நான் மேலேயே பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே பாருங்க. சரணண்ணா, என்னையா மோத போறீங்க? ஐயோ ஐயோ, எப்ப பார்த்தாலும் உங்களோட காமெடி தான். இதுக்கு மேல என்ன பண்றது? போங்கள். ஓகே, சோ முதலாவதாக எங்க டீம்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சரண் பாட போறார். ஓகேவா? எல்லாம் ஜோரா கைத்திருங்க நம்ம சரணுக்கு. சரண் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த பாட்டு எடுத்து பாட போறான். ஒன்று பிபிஎஸ் அவர்களுடைய யூனிக் ஸ்டைல், அந்த கசல் ஸ்டைல், அந்த இன்ஃப்ளெக்ஷன்ஸ், பொடி சங்கதிகள். ஆனால் இந்த பாட்டில் மெயினாக என்னை அட்ராக்ட் பண்ணுறது அந்த வாசிச்ச அந்த இம்ப்ரவைஸ் தப்லா. பெரியவர் பிரசாத் ஐயாவுடைய வாசிப்பு இந்தியாவிலேயே ஒரு ரொம்ப யூனிக் தப்லா வாசிப்பு. இது கவனிச்சு கேளுங்க. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம், கனலாய் காய்கிறது. உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம், கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை, சிரிக்கும் மத்தானை, விரட்டுவதே நடியோ. குலுங்கும் முந்தானை, சிரிக்கும் மத்தானை, விரட்டுவதே நடியோ. உந்தன் கொடியிட இன்று படை கொண்டு வந்து கொள்வதும் ஏன் நடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே. என்னை ஒரு முறை பார்த்து ஓர கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம், கனலாய் காய்கிறது. உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம், கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. சரண், நல்லாவே பாடுனீங்க.
கொஞ்சம் வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரலாம். பல்லவியோட எண்டு பாடுங்க. அதுக்கப்புறம் இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் என்னடி கோபம் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. பல்லவி இப்படிதான் ஃபினிஷ் ஆகுதா? கடைசியில் என்னாச்சு? ஆர்டர் மறந்துட்டீங்களா? 2 தடவை பாட வேண்டியது 1 தடவை பாடி விட்டுட்டீங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு தப்பு பண்ண மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆல் தி பெஸ்ட். சரண், அதாவது ஒரு மெலோடி பாட்டு எடுத்து நீ பாடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் லாஸ்ட் பல்லவ பாடும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு டிக்கெட் ஷோ, அதில் நானும் போயிருந்தேன். ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அந்த ஆர்கெஸ்ட்ரா லீடர் கூட பாடுவார். திடீர்னு அந்த பாட்டு லாஸ்ட் சாங்குக்கு முன்னாடி சாங்கு, நிலவுக்கு என் மேல் அவர் தேடுறாரு, பேமெண்ட் வரணும் அவருக்கு. என்னடி கோவம் நெருப்பாய் நெருகியது அப்படின்றான் ஒருத்தான். நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் நெருப்பாய், ஆளே காணோம் அப்படின்னு 4-5 பேர் சொல்கிறாங்க. 3வது பல்லவி அவர் தன் அறியாமலே கண்ணு ரெட் ஆயிடுச்சு, செவந்து போய் நிலவுக்கு என் மேல் என்னடி ஆர்கெஸ்ட்ராக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்கறது? ஒரு பல்லவி 3 வாட்டி அவருக்கு அறியாமலே பாடிட்டாரு. அந்த மாதிரி சரண் ஒன்று அறியாமலே. ஏஞ்சலின் ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட். என்னுடைய ஒப்பீனியனில் குழந்தைகளுக்கு பாட்டினுடைய கம்ப்ளீட் ஆஸ்பெக்ட்ஸ் சேர்ந்தா போல சொல்லித்தரணும். அவங்க டியூனை மாத்திரம் அப்சார்ப் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கு ஹேபிச்சுவேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள எக்ஸ்பிரஷன் கொண்டு வர்றது கஷ்டம். எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள், இது குழந்தைகளுக்கு வந்தாகணும். ஏஞ்சலின் டியூனை ரொம்ப சூப்பராக பிடிச்சிக்கிறா, ஆனால் எக்ஸ்பிரஷன் என்னன்னு இதுவரையிலும் அவளுக்கு புரியலை. இந்த பாட்டில் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் அவளோட ஜர்னி வேறு மாதிரி போகலாம். ஏஞ்சலின், ரிஹர்சலுக்கு ஏஞ்சலின் பாடும்போது எனக்கு உண்மையிலே டென்ஷனாகவே இருந்தது. ஹம்மிங் கரெக்ட் ஸ்ருதியில் வருமா அப்படின்னு. ஆனால் டேக்குக்கு ஜம்முன்னு எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா பாடினேன் ஏஞ்சலின்.
தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஏஞ்சலின், சூப்பர் சிங்கர் மேடையில் என்ன வேணும்னா மிராக்கிள்ஸ் நடக்கும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு ஏஞ்சலின் தான். என்ன எக்ஸ்பிரஷனாக பாடுற, அது அனந்த் சார் மிராக்கிள் என்னன்றது தெரியுதுங்க. அந்த டச்சு நான் எக்ஸ்பிரஷனோட பாடுறப்பா நீ. தரிநாடு வந்து புது ராகம், இவ்வளோ டீட்டெயில்டாக நீ பாடும்போது என்னன்னு சொல்கிறது? இந்த பெருமை எல்லாம் விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு தான் சேரும். கீப் இட் அப். ஒவ்வொரு ரவுண்டில் நீ வந்து அப்படியே முன்னுக்கு வந்துட்டே இரு. காட் பிளஸ். ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட்டாக பாடி நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ரிசல்ட்ஸ்க்கான நேரம் வந்தாச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் வின்னர் அப்படின்றது நம்ம ஜட்ஜஸ் இப்போ சொல்ல போகிறாங்க. ஏஞ்சலின், ஷரன் ரெண்டு பேர் சரியான போட்டி. பட் காம்படிஷனில் ஏஞ்சலின் வெரி குட். ஸோ கடைசியா இந்த வாரத்தோட முடிவில் நம்ம டீமோட ஸ்கோர் என்ன? 5. உங்க டீமோட ஸ்கோர் 4. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ நல்லா ஒரு ஜோரா ஒரு பாட்டு ஒன்று போடுங்கண்ணா ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ இந்த நீயா நானா சுற்றுல 1-on-1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு பாடலை வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருக்கேன் அப்படின்னு உடனே வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி நாங்களும் கூப்பிட்டுருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியுடைய செல்ல பிள்ளை செந்தில்நாதன். செந்தில்நாதன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பத்ரி. பத்ரி, அப்புறம் இன்னைக்கு என்ன பாட்டு ரெடி பண்ணி வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து பத்ரி பூவரசம் பூ பூத்தாச்சு பத்ரி. சூப்பரா. கிழக்கே போகும் ரயில்ல இருந்து. அப்படியா? சரி. அது மட்டும் இல்ல, இவர் வந்து பாட்டு பாடினதுக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒன்னு குடுக்குறேன், ஒரு மிமிக்ரி ஒன்னு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி, ஏஞ்சலின்னா யாரு? ஏஞ்சலின்னா யாரா? அந்த பாப்பா கூப்பிட்டுமா? இங்க வா ஏஞ்சலின், இங்க வா. செந்தில்நாதன் கேக்குற அப்படி. ஹாய் ஏஞ்சலின். ஹாய் சொல்லு. ஹாய் ஏஞ்சலின். டெல்லிக்கு ராஜானன் தெரியுமா? தெரியும். பாடு. பாட சொல்லலாமா? டெல்லிக்கு ராஜானனம் பாட்டி சொல்ல தட்டாதே. பாடு ஏஞ்சலின். படிப்பு படிச்சு வந்தாளோ பாட்டி சொல்ல தட்டாதே. குமரிக்கு அழகுண்டு கேள்விக்கு அறிவுண்டு அழகுல அறிவனி மறக்காதே. டெல்லிக்கு ராஜானாலோ பாட்டி சொல்ல தட்டாதே. பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. குமரிக்கு அழகுண்டு கேள்விக்கு அறிவண்டு அழகுல அறிவனி மறக்காதே. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. ஏஞ்சலின், தேங்க்ஸ் ஏஞ்சலின். ஏஞ்சலின், நீ பாடும்போது செந்தில்நாதன் அண்ணா எவ்வளவு ஹாப்பியானார் பாத்தீங்களா? ஒரே ஹாப்பி ஒரு நீங்க பாடும்போது. ஏஞ்சலின் ரொம்ப பிடிக்குமா செந்தில்நாதன் உங்களுக்கு? ஏஞ்சலின் ரொம்ப பிடிக்கும். சோ ஸ்வீட். ஏஞ்சலின், உங்களுக்கு செந்தில்நாதன் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செந்தில்நாதன் ஏஞ்சலினுக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? எங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேயா? சோ இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அந்த பாட்டு பாடி காட்டுறீங்களா? ரெடியா? ரெடி.
பூவர சன்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ பூவர சன்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ பூவர சன்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ நடப்பதோ மார்கழி மாசம் கையிலே நிச்சய காட்டம் நாதஸ்வரம் நீலஸ்வரம் நடப்பதோ மார்கழி மாசம் கையிலே நிச்சய காட்டம் நாதஸ்வரம் நீலஸ்வரம் சோராக்கி நெத்தி மீது கொடபாக்கி மச்சான் வந்தா ஆக்கி கொடுப்பே மாதுள சாந்தி புதையல் எடுப்பேனே பூவர சன்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ அரகர வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போறது பொள்ளாச்சி வண்டி கிடி 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 ஹா நாளில
அப்பா சொன்னாரு நீங்க வந்து இந்த மிமிக்ரி எல்லாம் சூப்பரா பண்ணுவீங்களாமே. செந்தில்நாதன், உன்னை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்க. அதனால அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடையில் மிமிக்ரி பண்ணுவீங்களே நம்ம ஆர்கெஸ்ட்ராவில், அதை இப்போ பண்ணுறீங்களா? அது பண்றேன் பத்ரி. ஃபர்ஸ்ட் ஊர்வலம் சொல்லுங்க. சரி, கல்யாணம் மேலே சொல்லுங்க. தந்துனா சொல்லுங்க, மாங்கிலின் தந்துனா சொல்லுங்க. சூப்பர், வெரி குட் செந்தில்நாதன். நீங்க இவ்வளவு அழகா பாடுனீங்கல்ல, அதுக்காக சித்ராமா வந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்க போறாங்க. இமுறை நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வரக்கூடிய குழந்தைக்கு விகே ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருந்த சுற்று நீயா நானா சுற்று ஒரு வகையில எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம எல்லா பசங்களும் வந்து ரொம்ப அழகா பாடி முடிச்சிட்டாங்க. மாக்காப்பா டீமும் சரி, ஏன் டீமும் சரி, எல்லா குட்டீஸும் ரொம்ப ரொம்ப அழகா பாடினீங்க. பட் என்னதான் இருந்தாலும் வின்னர்னு ஒருத்தரா தான் இருக்க முடியும். ஸோ என் டீம் வந்து 5 பாயிண்ட்ஸ் வாங்கி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். உங்க டீம் வந்து ஜஸ்ட் 1 பாயிண்டால அந்த பெரிய போஸ்ட்டை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இட்ஸ் ஓகே. இது தாண்டி யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 50,000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஃபார் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக்குக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யார் தட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்றது நம்ம ஜட்ஜஸ் தான் சொல்லணும். ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் 50,000 rupees வவுச்சர் யாருக்கு போக போகுது? பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் ஸ்ரீஷா. of NAC Jewelers வழங்கும் 50,000 மதிப்புள்ள gift voucher for the best performer of the week goes to Srisha. ₹50,000 gift voucher வாங்கிருக்கீங்க. How do you feel? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அக்கா. பெஸ்ட் பெர்ஃபார்மர் இது கிடச்சிருந்தா கண்டிப்பாக அனந்த் சருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் ஸ்ரீஷா. தேங்க்யூ. நீங்கள் உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கலாம். மிக்க நன்றி. ஸோ இன்னொரு பரிசும் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய ₹40,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அது யாருக்கு அப்படின்னா தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக். ஸோ அவங்க யாரு அப்படின்றத மறுபடியும் ஜட்ஜஸ்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் மாக்காப்பா பிரியங்கா இவங்க சொல்லி தான் கிடைக்காதுன்னு தெரியும். ஜஸ்ட் ஒரு போ. ஸோ அந்த எக்ஸைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி வீக் யாருன்னா சுபாஜி சொல்லுவாங்க. பாரத் பரதா. வழங்கும் ₹40,000 மதிப்புள்ள ஒரு gift voucher for the most exciting performer of the week goes to Bharat. Congratulations. Bharat Mone, one word le what feeling? ரொம்ப 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 ஹாப்பி. டேய் இது அப்படியே ₹40,000 அப்படியே வந்து ஃபுட் கூப்பனா மாத்தி கொடுத்துருவா. நல்லா சாப்பிட்டு கடை ₹40,000 கொடுக்கிட்டா? ஓகேவா? சரி, ரொம்ப சந்தோஷம்.
வாழ்த்துக்கள். போய் உட்காந்துக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ பசங்களாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்காக நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் எல்லாமே காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து 2 எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஒரு 50,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர், ஒரு 40,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே சேர்ந்து பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நீங்களே சொல்லிடுங்க. மோஸ்ட் ப்ராமிசிங் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் வந்து ஸ்பூர்த்தி. வேதம் அணுவிலும் ஒரு நாதம், நான் பாடும் ராகங்கள் நாத வினோதம், சாவின் ஓசையை கேட்கும் போதும் பாதம் ஆடா. Best promising performer of the week க்கு Peppy's Ideas and Amusement வழங்கும் ஒரு Peppy Right Time. Right toy for the best promising performer of the week. And அது ஸ்பூர்த்தி ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு ஜாலியா ரைட் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். மறுபடியும் ஜோரா நம்ம ஸ்பூர்த்திக்கு கை தட்டிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்பூர்த்தி. ஸோ இந்த 1-to-1 போட்டி நீயா நானா சுற்றுல நம்ம பசங்க அத்தனை பேருமே பாடி முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ யார் யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அப்படின்றது நம்ம ஜட்ஜஸ் தான் சொல்லும். ஓவர் டு தி ஜட்ஜஸ். டேஞ்சர் ஜோன் இருவர் வரப்போகிறாங்க. அந்த இருவருக்கு முன்னாடி மோனிகா பெர்ஃபார்மன்ஸ் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வரக்கூடிய அந்த 2 கண்டெஸ்டன்ஸ் விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது மார்க்கு. அதனால் ஓகே, பட் யூ ஹாவ் டு டேக் கேர். ஓகேவா? நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. ஸ்ரீஹரி, ஷரண். ஸ்ரீஹரி வந்து யூ ஆர் பிக்கிங் அப் வெரி வெல். சில சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடுறீங்க ஸ்ரீஹரி. சம்டைம்ஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் தட். அது எதனால் மிஸ் ஆகுது அப்படின்றது ஸ்ரீஹரி பார்த்துக்கணும். ஷரண் நல்லா பிக்கப் பண்ணிட்டு வர்றீங்க. அப்படியே உங்களுடைய டென்ஷன் அந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க. ஸோ பல்லவியில் 2 லைன் நல்லா இருந்தால் ஒரு 2 லைன் அப்படியே நார்மலாக மெக்கானிக்கலாக போகுது. சரணம் 1 லைன் நல்லா இருந்தால் பாக்கி 3 லைன்ஸ் எஃபெக்ட் ஆகுது. சரண் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரணும். எப்போவுமே இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சாங்கோட ஆர்டரில் கன்ஃபியூஷன் வந்திருக்கு இல்லையா? அப்போ அது நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான். அது கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக எவ்வளோ பாடணுங்கிறது நோட் பண்ணி வைக்கல. அதனால தான் அப்படி வருது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரண். ஓகே. ஸ்ரீஹரிக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி வாய்ஸோட கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாடும்போது. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய தடவை நான் சொல்லியாச்சு. கொஞ்சம் சாங் செலக்ட் பண்ணும்போது கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாய்ஸை நல்லா பாதுகாக்கணும். டாப் 20லேருந்து எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாமே நாங்கள் வந்து கவுண்ட் பண்ண வேண்டியதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தோம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது மற்ற கண்டெஸ்டன்ஸ் விட நீங்கள் கம்மியான மதிப்பெண்கள் வாங்கி இங்கே நிற்கிறீங்க. ஸோ இப்போ வந்து 2 பேருக்கு 2 நிமிஷம் ஈச் 2 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு இப்போது டைம் தரப்படும். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபைனலாக என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுலேருந்து இந்த மார்க்ஸும் சேர்த்து அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சரண் அண்ட் ஸ்ரீஹரி, இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்கி டே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் சான்ஸ். ஏதாவது இதுக்கு முன்னாடிலாம் வந்து டேஞ்சர் ஜோன், அதுக்கப்புறம் எலிமினேஷன்ஸ் தான் போவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஜட்ஜஸ் வந்து உங்கள் 2 பேர் வந்து திறமையுள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் 2 பேருக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு, இந்த பாட்டை பாடினா கன்ஃபார்மாக நான் வந்து வின் பண்ணுவேன், கன்ஃபார்மாக ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாட்டு எடுத்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ 2 பேருமே தயாராக இருக்கீங்களா? ரெடியா? உங்கள் 2 பேரில் யார் ஃபர்ஸ்ட் பாட போகிறா? ஓகே, ஸோ ஸ்ரீஹரி ஃபர்ஸ்ட் பாட போகிறாரு. த பிரேவ் பாய் ஸ்ரீஹரி. ஜோரா கை தட்டுங்க ஸ்ரீஹரிக்கு. ஸ்ரீஹரி,
Your time starts now. பெற்று போட்ட அன்னையும் உண்டு, பேரு சொல்ல பிள்ளையும் உண்டு. இப்போது இன்னும் பல சொந்தமும் உண்டு, கூட வர யார் இங்கு உண்டு. அப்போது ஓ மானிடா அழுவது ஏனடா, பாடி நிற்காதே இது வாடி கெடாதே, ஆண்டவன் காட்டும் ஒரு வேடிக்கைதானே. பெற்று போட்ட அன்னையும் உண்டு, பேரு சொல்ல பிள்ளையும் உண்டு. இப்போது நாடகத்தில் எனக்கு வேஷங்களை கொடுத்து ஆடச் சொன்னாண்டா, ஆட்டி வைத்தாண்டா. வந்துவிட்ட பிறகு வாடி என்ன மனது நூலில் நின்றாடும் பொம்மை நானாகும். உலகில் கிடையாது இரவாக ஜீவன், இருந்தால் அது என்று பிறவான ஜீவன். நீ இன்று மேனிக்கும் பேர்வைதான் கண்ணே கண்ணம்மா, அடி பொன்னே பொன்னம்மா. போதும் அம்மாடி இங்கு உறவு கொண்டாடி, பெற்று போட்ட அன்னையும் உண்டு, பேரு சொல்ல பிள்ளையும் உண்டு. இப்போது நம்முடைய கணக்கு சாமி கையில் இருக்கு, கண்ணே கண்ணம்மா பொன்னே பொன்னம்மா. And your time begins now, Sharan. பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதானொரு பூவின் மடல். நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே, எந்நாளும் சங்கீதம் சந்தோஷமே. வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல். டேஞ்சர் ஜோன்ல இருக்கக்கூடிய சரண் அண்ட் ஸ்ரீஹரி, இவங்க ரெண்டு பேருக்கும் ஜட்ஜஸ் வந்து ஆளாளுக்கு 2 minutes டைம் கொடுத்தாங்க. இவங்களுடைய லாஸ்ட் சான்ஸ், அடுத்த வாரம் இந்த மேடையில் நிற்கிறதுக்கான ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை இவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போறோம். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர், கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸலோ அண்ட் NAC ஜுவல்லர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். பிரேக்கு முன்னாடி இந்த 1-on-1 சுற்று அதாவது நீயா நானா சுற்றுல நம்ம பசங்க எல்லாருமே பாடி முடிச்சிட்டாங்க அண்ட் டேஞ்சர் ஜோனில் வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஷரண் அண்ட் ஸ்ரீஹரிக்கு நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே 2 minutes டைம் கொடுத்துட்டு அவங்களோட பெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் 2 பேருமே அவங்களால எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஜட்ஜஸ் நீங்கள் தான் சொல்லணும், இந்த ஜேர்னியில் நம்மளோட யார் கண்டினியூ பண்ண போகிறாங்க? ஸ்ரீஹரி, நீங்கள் பாடினது நியூ சாங் இல்லையா? இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாத பாட்டு. சரண் கம்ஃபர்ட் ஜோனுக்காக அவர் ஆடிஷனில் பாடினது திருப்பி நீங்கள் பாடிருக்கீங்க. இப்போ கூட இந்த மார்க்ஸ் ஜாயின் பண்ண பிறகு கண்டினியூ பண்ண போகிறது ஸ்ரீஹரி. அதுக்காக சரண் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லலை. யூ டிட் எ வெரி குட் திங். இந்த மேடையில் எவ்வளவோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. வாய்ஸில் மேலே பாடும்போது கண்டினியூஸாக செகண்ட் லைன் தேர்ட் லைன் பாடும்போது ஒரு கரகரப்பு கூடவே ட்ராவல் பண்ணுது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டோ ப்ராக்டிஸில் கூட போகும் சம்டைம்ஸ். மற்றபடி நீங்கள் வந்ததுலேருந்து இது வரைக்கும் உங்களோட ட்ராவல் பார்க்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்குது சரண். தயவுசெய்து நீங்கள் இதே மேடையில் திருப்பி பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரத்துக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அன்லெஸ் ப்ராக்டிஸ் செஞ்சால். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், விடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸ்ரீஹரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. ஷரண், ஜட்ஜஸ் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாட்டி நம்ம வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் மனசில் ஷரண்? வைல்ட் கார்டு ரவுண்ட் இருந்ததுன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து திரும்பி கண்டினியூ பண்ணேன். வெரி குட், வெரி குட். வைல்ட் கார்டு ரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த மேடையில் வந்து பாடணும். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஷரனோட அம்மா கிட்ட பேசிடலாம். ஷரனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் டிக்கும் ரொம்ப தேங்க்ஸு. மறுபடியும் நான் ஒயில் கார்டு ரவுண்ட் கூட்டிகிட்டு வருவேன். வெரி குட் ஸ்பிரிட்மா. கண்டிப்பாக பையனும் சொல்லிட்டான், அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஷரண் வந்து வைல்ட் கார்டு ரவுண்டில் வந்து சூப்பராக பாடி என்ட்ரு ஆகணும் மறுபடியும். ஓகே, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம சரணுக்கு வந்து இந்த சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 20,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் மனோ சார். ஸோ தொடர்ந்து அடுத்த வாரமும் ஒரு ரொம்ப வித்தியாசமான சேலஞ்சிங்கான ரவுண்டோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மாகாபான் பிரியங்கா in Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்வு. சாரா, குட் நைட்.